அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, மகான் முத்து மஹ்தூம் வலியுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க நினைவு நிகழ்ச்சியிலே முதலாம் நாள் மழையும் பொருட்படுத்தாமல் நல்லவருடைய நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இறை நேசர்களின் நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வாழும் காலமெல்லாம் அவனுடைய நேசர்களை நேசிக்கக்கூடிய அந்த நேசர்களோடு ஈருலகிலும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டினார். யார் எனக்காக என்னுடைய நேசர்களை பகைத்து கொண்டார்களோ, நிந்தித்தார்களோ, நோவினை செய்தார்களோ, பக்கத்து ஆதன்துஹு பில் ஹர்பி, அவர்களோடு நான் சண்டைக்கு போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வோடு மனிதன் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆக முடிவு மரணமாகத்தான் இருக்கும். இறைநேசர்களோடு ஒரு மனிதன் மோதிக்கொண்டால், அவர்களை காயப்படுத்தி கொண்டால், அவர்களை துன்புறுத்தினால், இழிவான வார்த்தைகளால் விமர்சனங்கள் செய்தால், அவர்களோடு அல்லாஹ் மோத தயாராகிறான் என்றால், அவர்கள் இந்த உலகத்திலேயே அகால மரணத்தை சந்திப்பார்கள் என்பதை தவிர இதனுடைய விளக்கம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. வரலாற்றை நாம் பார்க்கிறோம். வரலாற்று நாயகர் வலிமார்களினுடைய காவியங்களையும் அற்புதங்களையும் சுமார் ஒரு 1500 இறைநேசர்களுக்கு மேலாக தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய பேரறிஞர் யூசுஃபுன் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அலிஃபில் ஆரம்பிக்கக்கூடிய, அலிஃபில் இருந்து பாயிலிருந்து எப்படி எழுத்துக்களை ஆரம்பிக்கக்கூடிய வலிமார்களை வரிசைப்படுத்தி சுமார் ஒரு 1500 பேர்களுக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அந்த இறைநேசருடைய வரலாற்றை நான் கொஞ்சம் கவனமாக, ஒரு ஆழமாக சிந்தனையோடு நான் ஆய்வு செய்து பார்த்த பொழுது அந்த வரலாற்று நூலிலே அவர்கள் கொண்டு வந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், அற்புதங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேரே ஜாமியு கராமாத்துல் அவுலியா, வலிமார்களினுடைய அற்புத களஞ்சியத்தின் தொகுப்பு என்று தான் அதுக்கு பேரே வச்சிருக்கிறாங்க. அதில் வலிமார்கள்ட்ட மோதினவங்க எப்படி அழிந்தார்கள் என்று நிறைய இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி தரீக்காவில் உள்ள முக்கியமான தரீக்காவுன்னு நக்ஷபந்தியா தரீக்கா, அது நம்ம ஊரில் இல்லை.
இப்போ காதிரியா தரீக்காங்கிறது காயல்பட்டத்தில் இருக்குது, சாதிலியா தரீக்கா அங்கே இருக்குது. சில ஊர்களில், எங்கள் ஊரில் ரிஃபாயியா தரீக்கா இருக்குது, ஜிஸ்தியா தரீக்கா, சில ஊர்களில் சில தரீக்கா இருக்குது. அதில் நக்ஷபந்தியா தரீக்காங்கிறது காலிதுன் நக்ஷபந்தி அவங்க தான் அந்த தரீக்காவை நிறுவனதே அவங்க தான். பொதுவாக எல்லா தரீக்காவிலையும் திக்ர் இருக்கும். அந்த திக்ர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது காதிரியா தரீக்கா திக்ர் அது ஒரு வாரமாக இருக்கும். சாதிரியா எப்படி திக்ர் இருக்கும்ல, திக்ர் மஜ்லிஸ் இருக்கும். அப்போ நக்ஷபந்தியா தரீக்காவுங்க அவங்க வந்து பகதாதை சார்ந்தவங்க. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஃபிரௌன் இருந்தானா இல்லையா? ரசூலுல்லாவுக்கு ஒரு அபுஜஹில் இருந்த மாதிரி எல்லா இறைநேசர்களுக்கும் ஒரு ஃபிரௌன் அபுஜஹில் இருந்தான். இதில் என்ன இது, அவன் அபுஜஹிலாவது காபீர், நம்ம முஸ்லீம்களை போர்வையில் எடுத்துக்கொண்டே விமர்சனம் செய்யக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ நவீன இயக்கவாதிகளுடைய பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இறைநேசர்களுடைய கந்தூரி வரும்போது அவங்களுடைய ஜும்மா டாபிக் ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த நக்ஷபந்தியா தரீக்காவை சார்ந்த காலிதுன் நக்ஷபந்தி இருக்காங்களே, அவங்கள வந்து என்ன செய்தா ஒருத்தன் வந்து என்ன செய்தான் விமர்சனம் பண்ணான். ஒரு மீட்டிங் போடணும்ப்பா. அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் எதாக இருக்கணும்னா அது திக்ர் மஜ்லிஸை கேவலப்படுத்தணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. இந்த தௌஹீது இயக்கத்தை சார்ந்தவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு மாநாடு நடத்தினான். அந்த மாநாட்டில் சில நாடகம் நடத்தினான். நீ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஏற்றினான். அதில் என்னன்னா இறைநேசர் மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வர்றது, அதை கேலி பண்ணுறதுக்காக அந்த திக்கிரில் ஆடுறது அசைகிறது இதெல்லாம் வந்து கொச்சப்படுத்துறது, இதுக்காகவே இந்த மாதிரி நடத்தினாங்க இல்லையா? இது மாதிரி ஒரு அரங்கு இன்றைக்கி இல்லை, இப்போ அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இன்று ஆரம்பிக்கப்படலை, அந்த காலத்திலேயே இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறவங்களாம் ஆரம்பிச்சிட்டான். ஒரு கூட்டம் போடணும், அந்த திக்ர் மஜ்லிஸை கேவலப்படுத்தணும். அதுக்கு ஒரு அந்த அந்த நிகழ்ச்சியினே கேவலப்படுத்துறதுக்கு அந்த நாடகத்தில் நடிக்கிற மாதிரி ஒருத்தன் ஏற்பாடு பண்ணுவாங்கள்ல, அதை ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டான். இது பகதாதில் இந்த நக்ஷபந்தியா தரீக்காவினுடைய ஷேக் வந்து காலிது நக்ஷபந்தி ஹயாத்தாக பகதாதில் இருக்கிற காலம் அது. அவன் பகதாதில் அந்த கூட்டத்துக்கு வர்றான், கேலி பண்ணுற கூட்டத்துக்கு வரும்பொழுது அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு, பைத்தியம் பிடிச்சிட்டு, வேட்டியெல்லாம் குழஞ்சிட்டான். குழஞ்சிட்டு மிருகம் மாதிரி கத்திட்டு ஓடுறான், பாலைவனத்தை நோக்கி ஓடுறான். எதுக்கு வந்தவன்? எந்த மீட்டிங்குக்கு வந்தவன்? நக்ஷபந்தியா தரீக்காவை கொச்சப்படுத்தி இந்த திக்கரை வந்து கேவலப்படுத்துறதுக்காக வந்தவன். எதை நோக்கி திடீர்னு அந்த மஜ்லிஸுக்கு கேவலப்படுத்த வந்தவன் அல்ல என்ன செய்தான், திடீர்னு அவனுக்கு புத்தி கெட்டு போய் பைத்தியம் பிடிச்சி வேஷ்டியெல்லாம் குழஞ்சிட்டு பாலைவனத்தை நோக்கி, இன்னைக்கு பைத்தியக்காரங்க பாருங்கள் உடம்புல ட்ரெஸ் இருக்காது, இப்படி பாலைவனத்தில் அப்படியே சுற்றி திரியும் பொழுது அவங்க சொந்தக்காரங்களாம் போய் மகான்கிட்ட போய் அழுதாங்க. என் சொந்தக்காரர் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டார், உங்களுக்காக இந்த மாதிரி நாடகம் நடத்துறதுக்காக ஏற்பாடு அவரை வச்சு தான் அந்த நாடகம் நடத்தணும்னு திட்டம் போட்டிருந்தாங்க, நீங்கள் அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்க போய் பேசுவாங்கள்ல, அந்த ஷேகுனுடைய சொந்த போய் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. பெரிய ஆட்கள் எல்லாம் மன்னிச்சிருவாங்கல்ல. அப்போ உடனே என்ன செய்தாங்க, பகதாதில் ஒரு சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலாவில் இருந்தாங்க. காலிது நக்ஷபந்தி தன்னுடைய முரீதீன்களோடு ஒரு சுற்றுலாவில் இருந்தாங்க. அந்த ஒரு பாலைவனத்தில், அந்த பாலைவனத்தில் தான் அந்த ஆள் கிறுக்கு வேஷத்தில் அந்த ஆள் அலைகிறார். உடனே தன்னுடைய முரீதிட்ட சொன்னாங்க, நீ அந்த ஆள்கிட்ட போய் என் பக்கத்தில் வர சொல்லு, என் பக்கம் கூட்டுவான்னாங்க. அந்த போனவர் இருக்கார்ல, இந்த கிறுக்கெல்லாம் எங்கே தெளிய போகிறான் அப்படின்னு மனசில் நினச்சார். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அகப்பார்வையில். உடனே அதையும் சொன்னாங்க, நீ அவர் தெளிய மாட்டான்னு நினச்சிக்கிட்டாயா, அவர் தெளிவு பெறுவார், நீ வர சொல்லியான்ட்ட அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே பக்கத்தில் வந்தவொடனே அல்ல அவருக்கு நிதானத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க சொந்த பந்தங்க போய் மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? அவரும் தெளிவான பிறகு தன்னுடைய தப்புக்காக பாவ மன்னிப்பு தேடினாருங்கிற செய்தியை யூசுப் நபகானி நமக்கு வரலாற்றில் கொண்டு வருவாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேகுமார்களில் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத எத்தனையோ பேர் இருக்குது. நம்மலாம் கேள்விப்பட்டதை மட்டுமே நான் சொல்கிறதுக்கே நேரம் இருக்குது. கேள்விப்படாத நிறைய பேர், புது பேர், அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதில் ஒரு ஆள் தான் ஷேக் ஹதீது. அவங்க பேரே ஹதீதுன்னு அவங்க பேர், மகானுக்கு பேரே ஷேக் ஹதீது ரஹமத்துல்லாஹி அலை.
இவங்க ரஷ்யாவில் உள்ளவங்க, சோவியத் ரஷ்யா. புகாரி இமாம் அடக்கப்பட்டிருக்காங்கல்ல குராசான், இமாம் புகாரி இமாம் வாழ்ந்த அந்த ஊர் தான் ரஷ்யா. அந்த ரஷ்யா பகுதியில் நஹீஃபா நகரை சார்ந்தவங்க யார்? இந்த ஷேக் ஹதீது ரஹமத்துல்லாஹி அலை. இவங்க அந்த ரஷ்யாவில் என்ன செய்தாங்க, ஹீஃபா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு போலீஸ்காரன், பொதுவாக பாருங்கள் காவல்துறையை நம்ம குறை சொல்லலை, அதில் ஒரு சில பேர்கள் இரக்கத்தன்மையே இருக்காது, எல்லாத்திட்டையுமே அடி, ஆரம்பத்திலிருந்தே அடி தான், வார்த்தையெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும் சில பேர். அதே மாதிரி அந்த இறைநேசர்கிட்ட போய் வாயில் போய் ஒரு குத்து, சம்பந்தமே இல்லாமல் ஹீஃபா நகரிலே, ரஷ்யாவிலே ஹீஃபா நகரில் இருந்த ஷேக் ஹதீது ரஹமத்துல்லாஹி அலைஹி போய் வாயில் ஒரு குத்துனதில் பல்லு கீழே விழுந்துடுச்சு. அந்த மகானுக்கு பல்லே கீழே விழுந்துடுச்சு. குத்தி போய் அந்த ஊரை விட்டு, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இதுஹப் போ அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி துரத்துனாங்க. அவங்களும் அந்த ஊரை விட்டு கிளம்பி வேற ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா போன பிறகு திரும்ப அந்த ஊருக்கே அவங்க வரல. ஆனால் இவன் மோசமான மரணத்தை அந்த போலீஸ்காரன் எவன் வாயில் குத்தி அவங்க பல்லு கீழே விழுந்துச்சு இல்லை, அவன் நிலைமை அப்படி ஆனது என்று வரலாறுல எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி சல்மானியா என்ற ஒரு நகர் இருந்தது. இஸ்லாமிய ஊர்களில் ஒரு ஊர் தான் சல்மானியான்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு இறைநேசர் இருந்தாங்க. அந்த இறைநேசரை அந்த நம்ம சொன்னோம்ல நக்ஷபந்தியா தரீக்கா சார்ந்தவங்க சொன்னாங்களே, ஷேக்கு சொன்னோம்ல ஹாலிது நக்ஷபந்தின்னு சொன்னோமே, இந்த நக்ஷபந்தியா தரீக்கா இந்த ஷேகையே ஒரு நாள் யாரையும் விடலையே, ரசூலுல்லாஹ்வுக்கே அடி விழுந்துச்சா இல்லையா, அதே மாதிரி இந்த நக்ஷபந்தியா தரீக்கா சார்ந்த இந்த ஷேகை என்ன செய்தாங்கன்னா, ஒரு நாள் ஒரு 200 பேர் கொண்டவங்க எதிரிகள் கையில் வாளோடு இந்த ஷேகை வெட்டணும். இந்த தரீக்காவை சேர்ந்த இந்த ஷேகை என்ன செய்யணும், கொல்லணும். எப்பவும் கொல்லணும், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரும் பொழுது பள்ளி வாசலில் வச்சு கொல்லணும். பள்ளி வாசலில் வச்சு கொல்லணும்னு பிளான் பண்ணி தொலை அடிக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த நக்ஷபந்தியா தரீக்காவுடைய ஷேக் ஹாலிது நக்ஷபந்தியா அவங்களும் வந்தாங்க. அவங்க பின்னால் அவங்க கலீஃபாக்கள்லாம் வந்தாங்க. இவங்க ரெடியாக கையில் வாளோடு ரெடியாக நின்னாங்க. இவங்களுக்கு தெரியுமில்ல இவன் என்ன நோக்கத்தில் நிற்கிறான்ட்டு. ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க. அவங்கள பார்த்த உடனேயே, பார்த்து மட்டுமில்லை, அந்த அவங்க தன்னுடைய ஞான பார்வையால் பார்த்த உடனேயே சில பேர் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். சிலவன் அப்படியே ஓட ஆரம்பித்தான். சிலவன் என்ன செய்தான், அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி கத்த ஆரம்பித்தான். யார் இந்த 200 பேர் எவன் வாசலில் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை அடிக்கணும்னு நினச்சி நின்னானோ, இவர்களுடைய நிலையை பார்த்தீங்களா? நல்லா விளங்கிக்கிறணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இறைநேசர்களுக்காக வேண்டி சியாரத்துக்கு வரும்போது தங்களுக்கு இந்த காரியம் நடந்தால் நான் அந்த ஏதாவது இது செய்வேன், அது செய்வேன், இதை நேம்சம் வைப்பாங்க. ஆனால் அது காரியம் நடந்தவன் நிறைய பேர் மறந்துடுறது. அப்படி செய்கிறது கூட அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அவமரியாதை. ஒரு காரியம் அதை நியத்து வைக்கிறோம்னு சொன்னால் அதை என்ன செய்யணும், அந்த இறைநேசர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த நேர்ச்சைகளை நிறைவேற்றணும். ஹுசைனுல் மஜ்தூப் அப்படிங்கிறவங்க மிஸ்ர் நாட்டில் இருந்தாங்க. மஜ்தூப்னு சொன்னாலே நமக்கு தெரியும், அவங்க திடீர்னு அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தில் தன்னுடைய மதியை என்ன செய்வாங்க, இழந்துருவாங்க. அவங்க நிதானத்தில் அவங்கள பார்க்க முடியாது. ஹுசைனுல் மஜ்தூபி மிஸ்ர் நாட்டில் இருந்தவங்க. எப்பவுமே அவங்க ஒரு திகைப்பாக இறைவனுடைய ஒரு தியானத்தில் திகைப்பிலே இருப்பாங்க. ஒரு நிதானத்தில் அவங்க யாரும் நெருங்க முடியாது அவங்க பக்கத்தில். மிஸ்ர் நாட்டில் உள்ளவங்க எந்த அளவு அற்புதம் உள்ளவங்க தெரியுமா? திடீர்னு தாகம் வந்துருச்சுன்னு சொன்னால் கிணத்துல போய் சொல்லுவாங்களா, யா பீர், கிணறே, ஹுசைன் மஜ்தூ அத்ஷீன், எனக்கு தண்ணி கொடு, என்னை தாகத்தை ஹுசைன் தாகமாக இருக்கிறார் என்று கிணறை பார்த்து சொன்னோன்னா அடியில் கிடக்கிற கிணறு அப்படியே தண்ணி மேலே வந்துருமா.
மேலே நின்னாப்பில் வாய் வச்சு குடிச்சிருவாங்க. அவங்க குடிச்சிட்டு போனவங்கன்னா தண்ணி அப்படி கீழே இறங்கிடும். இப்படி ஒரு அற்புத நாயகர். இப்படிப்பட்ட இந்த இறைநேசர் ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு வண்ணான் ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு பேர் அபு கௌரா. அவருக்கு குழந்தை இல்லை. அவர் பொஞ்சாதி பேர் ஜானிம். இவங்க ஒரு நேம்ஸை ஒன்று வச்சாங்க. என்ன சொன்னாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் உங்களுக்காக உங்களுடைய மஜ்லிஸை நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். ஒவ்வொரு ஆட்களும் உங்கள் திக்ர் மஜ்லிஸ் வச்சுருக்காங்க, ஒரு தரீக்கான திக்ர் மஜ்லிஸ் இருக்குல்ல, அதனால் உங்கள் திக்ர் மஜ்லிஸை உங்களுடைய திக்ர் மஜ்லிஸை எங்கள் வீட்டில் நான் வைப்பேன். எனக்கு குழந்தை கிடைச்சா நான் என்ன செய்வேன், எங்கள் வீட்டில் எதை வைப்பேன், உங்கள் மஜ்லிஸை நான் வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நைட்டே அந்த பெண் ஹம்லாயிட்டாங்க. குழந்தையும் பெத்தாச்சு. ஆனால் எதை மறந்துட்டாங்க, அந்த நீ ஒரு மஜ்லிஸ் வைப்பேன்னு சொன்னாங்களே இல்லையா, திக்ர் மஜ்லிஸ், அதை மறந்துட்டாங்க. அந்த ஷேக் அவங்களுக்கு ஒத்த கண், ஒரு கண் இருக்காது. சில பேர் ஒத்த கண்ணாக இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பாருங்க, ஒரு நாள் அந்த ஃபேமிலியாக தம்பதிகள் உட்காந்து ஒரு கோழி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கறி வச்சுருக்கும்போது திடீர்னு ஒரு ஒத்தக்கண் உள்ள பூனை அப்படியே கொத்திட்டு போயிட்டு அதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும்போது என்ன செய்ச்சு, அந்த கோழியை அப்படி முழுசு கோழியை எடுத்துகிட்டு ஓடிட்டு. இது ஒரு எச்சரிக்கை. மறுநாள் காலையில் அந்த பெண்மணி அந்த மகானுடைய சபையில் வரும்போது சொன்னாங்களாம், நான் தான் அந்த கோழியை நான் பறித்தேன். கத்தப்துல் வலத ஒயில்லம் தமிழில் மௌலித, நீ மாத்திரம் எனக்கு நீ என்னுடைய அந்த திக்ர் சபையை வைப்பேன் என்று உள்ள நீயத்தை நிறைவேற்றாவிட்டால் இந்த குழந்தையே நான் பறிச்சிருவேன். எச்சரிக்கைக்காக நான் கோழியை பறிச்சதோ நிறுத்திக்கிட்டேன்னு சொன்னாங்களா. அப்போ இந்த அளவுக்கு இதுதான் அல்லாஹ் விஷயத்துலேயும் அப்படித்தான். அல்லாஹ்வுக்கு அல்லா நான் இந்த காரியம் செய்தால் நான் நிறைவேற்றுவேன், எப்படி செய்வேன்னு சிலவே சொல்லுவான். ஆனால் காரியம் முடிஞ்ச பிறகு மறந்துட்டான்னு வைங்க, திடீர்னு அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதை மாதிரி ஹபீபுல் அஜமி, பஸ்ரா நகரிலே வாழ்ந்த ஹபீபுல் அஜமி ரஹமத்துல்லாஹி அலை, பஸ்ரா நகரிலே வாழ்ந்த இறைநேசர்களில் ஹபீபுல் அஜமி ரஹமத்துல்லாஹி அலை, அவங்கள பற்றி எழுதுவாங்க, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய, அவங்க கேட்டால் அந்த சபையிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தன் பொய் கேஸ் போடுறாங்களே இல்லையா, நிறைய பேர் பொய் கேஸ் போடுறது சாதாரண ஆள்கிட்ட போடலாம், வழிமார்கள்ட்ட போய் பொய் கேஸ் போடக்கூடாது. ஒரு ஆள் இதை நினச்சிதான், நீங்கள் எனக்கு ஒரு 300 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி ஹபீபுல் அஜமி அவங்கள்ட்ட சொன்னாங்க. எப்போ தரணும், காரணத்தை சொல்லப்பா. இப்போ ஒரு ஆள்கிட்ட தரணும்ப்பா, நீங்கள் தரணும், எப்போ தரணும், அது காரணத்தெல்லாம் சொல்ல மாட்டீங்க, தரணும் அப்படின்னா. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நான் உனக்கு தர வேண்டியதில்லை, அல்ல இவன் உண்மையிலே உண்மை பேசுனா இவன் கடனை நீ நிறைவேற்றிடு, இவன் பொய் பேசினா இவனை சோதனையில் ஏற்படுத்தி இவனுக்கு சோதனையை கொடு, உன் உடம்புலேயே சோதனையை கொடு அப்படின்னு சொன்னவன் அவனுக்கு திடீர்னு வாத அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பெல்லாம் மறுத்து போச்சு. அவனை தூக்கிட்டு போனாங்க. அப்போ தான் விளங்குச்சு, நம்ம இவங்க மேலே ஒரு பொய் கேஸை போட்டு எப்படியா காசை கறக்கலான்னு பார்த்தோம். அவங்க சாபம் விழுந்த உடனே மன்னிப்பு கேட்டான், மன்னிச்சுக்குங்க. அப்போ தான் சொன்னாங்களாம், யாரெல்லாம் இவன் தௌபா செய்வது உண்மையாக இருந்தால் அந்த சோதனையை நீக்கிது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளை 4ஆம் தலைமுறையை சார்ந்தவங்க ஜாஃபர் சாதிக் இமாம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பாக்கிர், இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் 4வது தலைமுறை தான் ரசூலுல்லாஹ்வுடைய 4வது பேரப்புள்ள. அவங்க இறைநேச செல்வர், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியவங்க. ஒரு நாள் மன்னர் மன்சூர்கிட்ட ஒருத்தர் ஒரு முஸ்லீம் அவங்க மேலே பிடிக்காதவர், நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம பிடிக்காதவங்க, பொறாமை பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே இருப்பான். நம்ம இனத்திலே இருப்பான், குடும்பத்திலே இருப்பான், பொறாமைக்காரன் நம்ம நண்பர்களில் கூட இருப்பான் நிறைய பேர். அது மாதிரி ஒரு பொறாமை பிடிச்சவன் என்ன செய்துட்டான்னு சொன்னால், மன்னர் மன்சூர்கிட்ட போய் இல்லாத சொல்லி ஏதாவது அவங்கள கைது பண்ணி அடி வாங்கி வைக்கிறது. மன்னர் மன்சூர் ஹஜ்ஜிக்கு கிளம்புற நேரத்தில் அவர்கிட்ட போய் இமாம் ஜாஃபர் சாதிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அவுத்து விட்டான் கதையை. அவர் ஹஜ்ஜிக்கு கிளம்புற நேரத்தில் என்ன செய்தார், எவன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனையும் கூப்பிட்டார், இமாம் ஜாஃபர் சாதிக் இமாமையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே
நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. நான் சத்தியம் பண்ணுறேன், நான் செய்யலைங்கிறது நான் சத்தியம் பண்ணுறேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், அவனை நானும் சத்தியம் பண்ணுவேன் அப்படின்ட்டான். அப்போ உடனே சொன்னாங்க, இமாம் ஜாபர் சாதிக்குமா அவன் சத்தியம் பண்ணட்டும், நான் சொல்கிற மாதிரி அவன் சத்தியம் பண்ணணும். நான் சத்தியமாக நான் செய்தேன்னு சொல்ல வரான்ல அவங்கள்ட்ட, நான் சொல்கிற மாதிரி அவன் சத்தியம் செய்யணும். சரி, நான் அவர் சொல்கிற மாதிரி நான் சத்தியம் பண்ணுறேன்னா. அப்போ அவன் சத்தியம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் எப்படி அவன் சத்தியம் பண்ணணும் அப்படின்னா அவனை மாட்ட விட்டாங்க. அவன் வாயாலே அவனை கெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்க, முள்ளால் தான் எடுக்கணுங்கிறதுக்காக. எப்படி சொல்லணும்னு சொன்னால், இமாம் ஜாபர் சாதிக்கு இதை செய்தாருன்னு சொன்னால் பொதுவாக சொன்னால் பத்தாது. எப்படி சொல்லணும்னா, நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்தும் அல்லாஹ்வுடைய சக்தியிலிருந்தும் விலகிவி என்னுடைய சக்தியின் பக்கம் நான் ஒதுங்கி விட்டேன். முதல்ல என்ன சொல்லணும், அதுக்கு முந்தைய என்ன சொல்லணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவ்வளோ கூத்த இல்லா பில்லான்னு சொல்கிறோமே இல்லையா. நமக்கு எல்லா சக்தியும் நமக்கு பாதுகாப்பும் இல்லை அல்லாஹ்வை கொண்டே தவிர, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நான் எதை விட்டு விலகி விட்டேன், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டும் அல்லாஹ்வுடைய சக்தியை விட்டு விலகி நான் என் சக்தியின் பக்கம் வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் சத்தியமாக ஜாபர் இதை செய்தார் அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல தயங்கினான். அப்புறம் சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளே அவன் அங்கேயே இறந்துட்டான். ஏன்னா நான் அதை முதலே சொன்னேன், யார் எனக்காக என் நேசர்களை காயப்படுத்தினால் அவன் என்கிட்ட சண்டைக்கு ரெடியாகட்டுன்னு அல்லாஹ் சொல்லும்போது என்ன அர்த்தம், அவன் அழிஞ்சிருவான்னு அர்த்தம். அது மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர் தான் லெபனான். மூசில் நகர்னு பரபிய பழைய காலத்தில் அதுக்கு மூசில் நகர் தான் லெபனான் சொல்கிறோம்ல. இன்றைக்கி லெபனானுங்கிறது ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர். அந்த லெபனானில் ஷேக் ஜஹலானுல் குருதின்னு ஒரு மகான் வாழ்ந்தாங்க. லெபனான் நாட்டில் ஒரு மகான் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம மாவரைக்க மிஷினுக்கு நம்ம மாவை கொண்டு போவோமா இல்லையா, மசாலா அரைக்கிற மிஷினுக்கு மசாலா எடுத்துகிட்டு போகிற மாதிரி மாவரைக்கிற மிஷினுக்கு அந்த மாவரைக்க போவாங்க. சின்னக்கில் அந்த கிரைண்டர்லாம் வந்திருக்கு. ஷேக் ஜஹலானுல் குருதி மூசில் நகரத்தில், லெபனான் நாட்டில் மூசில் நகரில் ஒரு அந்த காலத்தில் திருகக்கல், இந்த 2 கல்லை போட்டு இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஆட்டுவாங்க, அதான் திருகன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலே அது திருக தானே இருந்தது, 2 கல், ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் வச்சு. அப்போ அந்த ஒரு திருக அந்த ஒரு மாவாற்ற ஒரு இடத்துக்கு மாவரைக்கிறதுக்காக இவங்க போயிருந்தாங்க, கொண்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே இவங்களுக்கு முன்னால் ஒரு பொம்பளை, அந்த கீவு இருக்கும்ல, நமக்கு யார் முந்தி வந்தாங்க பிந்தி வாங்க ஃபஸ்ட்டு இருக்கும்ல, நமக்கு முந்தி ஒரு அழகான பொம்பளை வந்து முன்னால் நிற்கிறான். அது மாதிரி அங்கே பல பேரும் கீவில் நிற்கிறாங்க மாவரைக்கிறதுக்கு. ஆனால் அந்த மாவரைக்கிறவன் இருக்கானே அவன் ஒரு சில்மிசம் பண்ணுறவன், அவன் பார்வையே சரியில்லை. அந்த அழகான பெண்ணை சொல்லு விட்டுக்கிட்டு இருந்தான். அவன் நோக்கமே சரியில்லை, ஒவ்வொரு ஆளையாக அனுப்பிக்கிட்டே இருந்தான். கடைசியில் யார் மிச்சம்னா அந்த பொம்பளையும் இவங்களும் மட்டும்தான் மிச்சம். அப்பவும் இவங்களுக்கு முந்தியாக்கும் அந்த அம்மா முன்னால் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அவங்கள தானே அரைக்கணும். அவன் நோக்கம் என்னென்னா இவரே அனுப்பிட்டு அந்த அம்மாவோட தனியாக தப்பாக நடக்கணுங்கிறது ஒரு எண்ணம். அதனால் யா ஜஹலான் உங்கள் மாவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் இதை கொண்டாங்க நான் அரைக்கிறேன். எனக்கு முந்தி இந்த அம்மா நிற்கிது, முதல்ல இவங்களை அனுப்புன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அவன் சேட்டை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் எதுக்காக நம்மளை பிந்தி வந்தாலும் முந்தி கூப்பிட்றான், எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த பொம்பளையை மட்டும் நிற்க விட்ருக்கான்ட்டு. முதல்ல அவங்கள கூப்பிடு. எனக்கு தெரியும் இன்றைக்கி யாரை முந்தி கூப்பிட்றது கண்டு தகராறு ஆகிப்போச்சு. சாதாரண ஆள்கிட்ட தகராறு போட்டால் பிரச்சனை இல்லை, அப்படி இருந்தும் சில வில்லங்கமான ஆள்கிட்ட போட்டால் அடிச்சிருவான். அப்படிங்கும்போது ஒரு இறைநேசர் இல்லவா, கோபத்தில் சண்டை வந்தவொன்னே கோபத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீங்கள் 2ம் வேகமாக இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியானாங்க. இஹ்ரிஜா பி சுர்ஆ அப்படின்னாங்க. ரொம்ப வேகமாக வெளியாகுங்கள். ஏன்னா 2 கல் உள்ளே இருக்கா இல்லை, திருகுகள் 2 இருக்கா இல்லையா, அதை பார்த்து சொன்னாங்க வேகமாக இதை விட்டு வெளியாகுங்கள். அந்த 2 கல் அப்படியே பறந்து சுவரை தொலைச்சிக்கிட்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் போய் அப்படியே ஒரு கம்பு முட்டு கொடுத்த மாதிரி அப்படி போய் ஜம்முன்னு அதில் போய் இருந்து. எங்கே உள்ள கல் மாவு அரைக்கிறதுக்கு அவங்க திருகுகள் இருக்குல்ல, வேகமாக அங்கேருந்து வெளியானதில் சவுத்தம் உடைச்சிட்டு போய் சோரை உடைச்சிட்டு போய் பக்கத்தில் உள்ள மலையில் போய் அப்படியே ஒட்டிக்கு நின்றுச்சு. இதில் என்னன்னா இங்கே சவுத்தை உடைச்சிட்டு போனால் என்ன ஆகும், சோறு சேதமாயிடுச்சு, பெரிய அளவுக்கு சேதமாயிருச்சு. போகும்போது சொல்லிட்டு போனாங்களாம்,
வணங்கப்படக்கூடிய ஆண்டவர் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஊடு இந்த சுவர் எந்த காலமும் சரி செய்யப்படாது. அதுக்கு பிறகு எவ்வளோ கொத்தனாரை வச்சு முயற்சி பண்ணால் கெட்டின அளவு அவனால் கடைசி வரைக்கும் அந்த சுவரை என்ன செய்ய முடியலை, கெட்டவே முடியலை. ஆக கடைசியில் அதை அப்படியே விட்டு விட்டான் என்று ஷேக் ஜஹலால் குருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறுல எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி பகதாதிலே வாழ்ந்த ஜாஃபருல் ஹவ்வாசுல் பகதாதி, இவங்க பகதாதிலே வாழ்ந்தவங்க. ஏன்னா இறைநேசர்கள் லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்தவங்க பகதாத். அதனால தான் எங்கள் ஊரில் இப்போ சமீபத்தில் ஒரு 40 பேராக சியாரத்துக்கு போனாங்க, பகதாதுக்கு போய் சியாரத்துக்கு பண்ணணும். ஏன்னா பகதாதில் எவ்வளோ சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ இமாம்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக எல்லாருமே லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சியாரத்துக்கு போனோன்னா நல்லடியார்களை சியாரத்து பண்ணவங்களுக்காக போயிருந்தாங்க, உம்ராவுக்கு போகிற மாதிரி. அதில் பெரிய சூஃபி அவங்க, ஜாஃபருல் பகதாதிங்கிறவங்க பெரிய சூஃபி. அவங்க மாணவரே சொல்கிறாங்க, அபுல் ஹசன் அலவி சொல்லுவாங்க, ஒரு நாள் சில பேருக்கு இந்த காடை கௌதாரி எல்லாம் சுட்டு திம்பாங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் எங்கள் அடுப்பில் நாங்கள் என்ன செய்தோம், அந்த காடை கௌதாரி மாதிரி ஒன்று சுட்டு வச்சுருந்தோம் நைட்டு சாப்பாடு. இந்த சுட்ட கோழி விரும்பி நைட்டு சாப்பிட்றாங்க. நைட் ஆகிட்டுன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்கிறோம், அதை தொங்க விட்டுறானா இல்லையா, திங்கிறதுக்கு ரொம்ப ஆசையாட்டு சவர்மாங்கிறான் அதுங்கிறான் இது இல்லாமல் சொல்கிறான்ல இன்னைக்கு. ஆக அந்த மாதிரி சுட்ட பறவையை எங்கள் அடுப்பில் சுட்டு நைட்டு சாப்பாடுக்காக வச்சுருந்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டு என்னுடைய குருநாதர் இடத்துக்கு வந்த பொழுது சீக்கிரம் போகணும் சாப்பிடணும்னு ஆசையிலே இருந்தேன். ஆனால் என்னுடைய சேகநாயகம் சொன்னாங்க, இந்த நைட்டு நீங்கள் இங்கே தான் தங்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் நைட்டு தங்குன்னு சொன்னாங்களே, அப்போ பெரியவங்களே சொல்கிறாங்க நம்ம தங்கணுமா இல்லையா. அப்போ எனக்கு அந்த சாப்பாடு அந்த பறவையை சுட்டு வச்சுருக்கேன்னா அதை சாப்பிட்றதுங்கிறதுக்காக வேண்டியே நான் காரணத்தை சொல்லிவிட்டு வந்துட்டேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாப்பிட உட்காந்து போது திடீர்னு ஒரு நாய் வந்து அதை எடுத்துகிட்டு ஓடிட்டு. ஆக வெறும் குழம்பு இல்லாமல் சோறு சாப்பிட முடியுமா நம்மளால்? எப்படி சோறு உள்ளே போவாதில்லைங்க. அது மாதிரி ரொட்டிக்கு குழம்பு இல்லாமல் எப்படி திங்க முடியும்? அதனால் வெறும் ரொட்டியை தின்ன. ரெண்டாவது அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. என்னுடைய மனசெல்லாம் ஒரு மாதிரியாக வெறுப்பாக இருந்தது. மறுநாள் காலையில் அவங்க சபைக்கு போன உடனே என் பார்வை பட்ட உடனே சொன்னாங்க, யாரெல்லாம் ஷேகு அவர்களுடைய உள்ளத்தை பேணவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாயை கொடுத்தா நோவினைப்படுத்துவான், அவங்கள நோவினைப்படுத்தக்கூடிய நாயை சாட்டி விடுவான். பாருங்க, உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன், உங்களுடைய நீங்கள் நேற்று சொன்ன காரணம் பொய் காரணம் அப்படிங்கிறது, அதுக்காக நீங்கள் தண்டனை அனுபவிச்சிட்டீங்கன்னாங்க. இது ஒரு சாதாரண விஷயந்தான், இது ஒரு பெரிய குற்றம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அதே மாதிரி ஒரு இறைநேசருக்கு பேரே வெள்ளிக்கிழமைன்னே பேர், ஷேக் ஜும்மானே பேர். அவங்க பேர் ஜும்மானா நம்ம வெள்ளிக்கிழமை, நம்ம அந்த பேர் வைக்கிறது இல்லை. சில பேருக்கு ரமலான்னு ஒரு இறைநேசர் பேர் ரமலான். ஷேக் ஜும்மா அவங்க பேரே ஜும்மானே பேர். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க பொழுது, அதனால் நமக்கு எதுக்கு அவங்க பெரிய மகான்களுடைய வரலாறுல வருது ஷேக் ஜும்மா. ஏன்னா இவங்களும் ரஷ்யாவிலே உக்கா நகரத்தை சார்ந்தவங்க. ரஷ்யாவிலே உக்கா என்ற ஒரு நகரை சார்ந்தவங்க ரஷ்யாவில். இவங்களை பற்றி ஒரு செய்தி அவங்களுடைய மாணவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம், உக்கா நகரை சார்ந்தவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஷேகநாயகம் அப்போ தான் எங்கள் அந்த கூட்டத்துக்கு வர்றதற்கு முந்தி நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கும்போது இந்த கூட்டத்தில் ஒத்தக்கண்ணன் இருந்தான். ஒத்தக்கண்ணன் என்றைக்குமே இந்த மார்க்கண்ணு ஒத்தக்கண்ணுங்க உள்ளவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு நாங்கள் ஷாபி ராமத்தில் அவங்கள்ட்ட மோசடிகள் வெளிப்படும் அந்த மாதிரி சில பேர். அப்போது அந்த கூட்டத்தில் சில பேர் பாருங்கள், ஒரு கூட்டம் சேர்ந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு சாயா கடையில் டீ கடையில் 4 பேரை பற்றி அரசியல் பேசுவான், 4 பேரை கழுவி குடிப்பான். முடி வெட்டுற கடையில் பாருங்கள், யாரை பற்றியா கழுவி குடிச்சிட்டு இருப்பான், முடி வெட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எதையாவது நடந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இறைநேசரை பற்றி நாங்கள் கூட்டம் கூடி இருக்கிறோம், மகானும் வரல. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்ன செய்தான், நம்ம ஷேக் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பித்தான். ஷேக் ஜும்மா இருக்காங்களே, இவங்களை பற்றி விமர்சனம் ஆரம்பித்தான். அவங்க அந்த கூட்டத்திலே கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாவது செல்லு ரெக்கார்டு பண்ணதை வந்தவொடனே நான் போட்டு கேட்கலாம், எதாவது இருக்குது, சிசிடி கேமரா இருக்குது, வந்தவொடனே யார் பேசுனா என்னதுன்னு வாய்ஸுங்க வச்சா கூட, அந்த ரெக்கார்டு வச்சா கூட, மைக் வச்சா கூட தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்களே இல்லை. அங்கேருந்து வேகமாக வந்தாங்க, சபைக்குள்ளே நுழைஞ்சவன அவனை முறைச்சி பார்த்தாங்க. அவங்க இல்லாத பொழுது கூட
அவன் பேசுகிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வந்தவுடனே சொன்னாங்க, ஏ ஒத்த கண்ணா, டே ஆவர், கோபத்தில் சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி சொன்னாங்க. ஏ பொட்டக்கண்ணா அப்படின்னு சொல்லுவோமா இல்லை, சில பேர் திட்டும்போது சொல்லுவோம்ல, அதை மாதிரி சொல்கிறாங்க அவனை பார்த்து. அவனுக்கு என்ன மரியாதை? உங்களை பற்றி பெரியவங்களை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணவங்க மரியாதையான வார்த்தையே இருக்குது. என் கையில் மட்டும் வாள் இருந்தால் உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்ச பார்த்து பேசினாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே யாரும் சொல்லவும் இல்லை. நடந்தது எதுவுமே அவங்களுக்கு அந்த சபையிலேயே விமர்சனம் பண்ணும்போது இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு அவன் பிள்ளைகளையெல்லாம் விட்டு போய் 20 வருஷம் வரவே இல்லை. அந்த குடும்பத்தை விட்டே எல்லாம் பிரிச்சுட்டு. அன்றைக்கி பாருங்க எத்தனை பேர் வெளிநாட்டு போய் குடும்பத்துக்கு வர முடியாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறானா இல்லையா? அந்த உக்கா நகரை விட்டு அவன் கிளம்பி போனால் இது ஒரு சாபம் வந்து எப்படியாவது அவனுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுது. ஆக அந்த ஊரை விட்டு அவன் கிளம்பி போனால் 20 வருஷத்துக்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே அவன் நினைச்சில திரும்ப வரல என்று எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு இறைநேசருக்கு பேர் ரமலானுல் அஷாஸ். ஜும்மான்னு சொன்ன மாதிரி ஒரு இறைநேசருக்கு ரமலானுல் அஷாஸ்னே பேர். அவங்கள பற்றி எழுதுகிறாங்க, இவங்க பொதுவாக பாருங்கள், இறைநேசர்களுடைய தர்பார் வந்து அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும். அங்கே போகக்கூடியவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் ஆத்தங்கரப்பள்ளி போனாலும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, சாப்பாடு நிறைய பிரியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் அங்கே கொண்டு போய் ஆக்கி போட்டி கொட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையாங்க. நல்லவர்களுடைய ஏதோ ஏழைகள் நிறைய கூட்டமாக இருப்பாங்க. அங்கே ஒரே சாப்பாடு 7 நாள் பிரியாணியாக தான் இருக்கும், வாரத்தில் 7 நாள். இதே மாதிரி நாவூருக்கு நீங்கள் போய் பாருங்கள், சாப்பாடுக்கு கொஞ்சம் வரிசையாக உள்ளவங்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது அந்த காலத்தில் இருந்து இறைநேசர்கள் ஒரு ஏழைகளாகவே, இறைநேசர்கள் எல்லாமே ஏழைகளாகவே இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட யாராவது ஒரு அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் உதவி நாடி வந்தால் இந்த ரமலானுல் அஷாஸுங்கிற மகான் என்ன செய்வாங்களாம், சில விஐபிகள் யார்ட்டையாவது ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிவாங்களாம், சிபாரிசு பண்ணி இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அனுப்பும்போது இப்போ நம்ம கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்து விட்றோம், நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறோம்ல, அதை மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கைத்தடியை கொடுத்து விடுவாங்க. அந்த கைத்தடியை கொடுத்து போய் இவருக்கு உதவி செய்யுங்க, அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய கைத்தடியை தான் கொடுத்து விடுவாங்க. இவங்க போய் சொன்ன உடனே அந்த ஆள் உடனே அந்த காரியத்தை நிறைவேற்றிடுவார். ஒரு ஆள் என்ன செய்தாராம், அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவர் சொன்ன உடனே நான் நிறைவேற்றிடணுமா, அவர் கைத்தடியை கொடுத்து விட்ட உடனே நான் நிறைவேற்றிடணுமா அப்படின்னு சொல்லி வில்லங்கம் பண்ணாராம். அந்த வில்லங்கம் பண்ணவருக்கு என்ன நடந்தது என்றால், கழுத்தில் ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டி எவ்வளோ பெருசாகிருச்சுன்னா தர்பூசு பழம் அளவுக்கு பெருசாக போச்சான். அது சாதாரண ஒரு பெருசானாலே ஆப்ரேஷன் பண்ணணும். தர்பூசு பழம் எவ்வளோ பெரிய ஆயிரும் பாருங்க. அது ஆகி அந்த நிலையிலே அந்த மனிதன் இறந்து விட்டான். யார்? இந்த இறைநேசு சொன்ன உடனே நான் கேட்டுறதான்னு சொல்லி அந்த வில்லங்கமாக பேசினானா இல்லையா, அந்த மனிதனுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று யூசுப் நவானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி காட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யமன் நாட்டில் ஒரு மலை இருக்குது. யமன் நாட்டில் ஒரு மலைப்பகுதி சஹபானி, அந்த ஊருக்கு பேரே மலை பிரதேசம். ஊபி எப்படி இமயமலை மலை பிரதேசம் மாதிரி சில இடங்களில் மலை பிரதேசமாக இருக்கும்ல, அதே மாதிரி யமன் நாட்டில் சஹபானின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அபு தக்கியு சஹபானி என்பவங்க அந்த மலை பிரதேசம். ஒரு காலத்தில் நீங்கள் கௌச நாயகம் 16 வருஷம் வனாந்திர காடுகளில் சுற்றினாங்களா இல்லையா, அது மாதிரி இறைநேசர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லாவே வாலிபத்தில் என்ன செய்வாங்கன்னா சவுர் குகையில் போய் ஹிரா குகையில் போய் இருந்தாங்களா இல்லையா, தவம் இருந்ததா நம்ம வரலாறில் பார்க்கலாமா இல்லையாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த மகான் என்ன செய்தாங்க, மலைப்பகுதிகளில் அப்படியே சுற்றி திரிந்தாங்க ஆன்மீக பயிற்சிக்காக. பிற்காலத்தில் ஒரு பரிபூர்ணம் பெற்ற உடனே சீடர்களுக்கு தீட்சி வழங்குறதுக்காக ஒரு இடத்துல பண்படுத்துறதுக்காக, முரீதீன்களை பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு தவச்சாலையில் உட்கார ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் இவங்க எங்கே சுற்றினவங்க, யமன் நாட்டு மலை பிரதேசத்துலையாவுக்கும் இங்கே சுற்றினவங்க யார், அபு தக்கியு சஹபானி. அவங்க நல்ல விளங்கிங்க. இவங்க பிற்காலத்தில் ஷேகாக தன்னுடைய முரீதோடு உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் வந்தான். அவனை வந்த உடனே ஏன்னா அதாவது இதுக்கு முந்தைய இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இந்த யமன் நாட்டில் ஒரு அரசர் இருந்தார்.
அந்த மன்னர் பேர் தகுத்தக்கீன். இந்த மன்னர் தகுத்தக்கீனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த யமன் நாட்டை சார்ந்த அந்த பகுதி மக்களுடைய இடத்தையெல்லாம் வாங்கி தன்னுடைய அரசாங்கத்தினுடைய தலைமையகமாக அந்த இடத்த ஆக்கணும்னு திட்டம் போட்டார். மக்கள்கிட்ட வந்து நிர்பந்தப்படுத்தி வாங்கக்கூடாதுல்ல. இப்போ 8 வழிச்சாலைக்காக நிறைவேற்ற இடத்த தரணும்னு சொல்லி கவர்மெண்ட் முயற்சி பண்ணிச்சா இல்லையா? அதில் போராட்டம் பண்ணி நிறுத்திட்டாங்கல்ல இல்லையா? இப்போ அதை மாதிரி மெட்ராஸில் வந்து புதிய விமான நிலையத்தை அமைக்க போகிறேன்னு சொல்லி விவசாய நிலத்தை எல்லாம் அரசாங்கம் வாங்கும்போது அதுக்கு போராட்டங்கள் நடந்ததா இல்லையா? அதை மாதிரி யமனில் இந்த அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அப்பாவி மக்கள்கிட்ட உங்கள் இடத்த தாங்க, நாங்கள் அரசாங்கத்தினுடைய கோட்டை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தாரு மன்னர் தகுத்தக்கி. இதில் இப்படி சொல்ல ஆரம்பித்த உடனே என்ன செய்தாங்க, அந்த நேரத்தில் இருந்த ஏழைகள் அதில் இறைநேசர்களும் சேர்ந்துட்டாங்க. பல இறைநேசர்கள்லாம் சேர்ந்து பள்ளியாசலில் போய் உட்காந்து 3 நாள் ஈத்திக்காப்பு இருந்தாங்க. பகல் ஃபுல்லாக நோம்பு. ஈத்திக்காப்புங்கிறது நோம்பில் தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஈத்திக்காப்பு எப்போ இருக்கலாமா? பள்ளியாசல் போகும்போதெல்லாம் நேற்று வச்சு போகலாம், ஈத்திக்காப்பை நேற்று வச்சு நுழையலாம். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு போராட்டம் பண்ணுறதுக்காக பள்ளியாசலில் போய் நோன்பு வச்சுட்டு 3 நாள் ஈத்திக்காப்பு இருந்தாங்க. இந்த அரசர் தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கணும், நம்ம நிலத்தை அவர் எப்படி வாங்குறது, நம்ம விருப்பம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த இறைநேசர் இருக்காங்களே, திடீர்னு அவங்க நிலைமை மாறும். சுபுகு சகர் நேரத்தில் அப்படியே வெளியே ஓடியே வந்தாங்க, கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க. ஏன்னா 3 நாள் அந்த போராட்டம் நடக்குது. வெளியே என்ன கத்திக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், வானத்தில் உள்ள அரசானே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அரசன் முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய தீங்கை நீ தட்டி கேட்பாக அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே சகர் நேரத்தில் ஓடி வந்தாங்க. உடனே எல்லாரும் சொன்னாங்க, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் சத்தம் போடாதீங்க, அமைதி. ஏன்னா சகர் நேரத்தில் இப்போ சத்தம் போட்டால் எல்லாருக்கும் இதாக இருக்குமே இல்லை, அரசாங்கத்தை பற்றி நம்ம பயங்கரமாக சத்தம் போடுறதுங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்து. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் சும்மா ஒன்றும் சத்தம் போடலை, ஏன்னா நம்முடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. நான் ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதுறவருடைய சத்தத்தை கேட்டேன். வகுலியல் அம்ருல்லதி ஃபீஹி தஸ்தஃப்தியான், நீங்கள் எதை பற்றி என்னிடத்திலே தீர்ப்பு கேட்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான். அந்த ஆயத்தை நான் கேட்டு விட்டேன். நான் அந்த அரசரை பார்க்கிறேன், அவர் ஊரிலே வெளியே கிளம்புகிறார், வானத்திலிருந்து நாலாபுறத்திலும் அவரை நோக்கி அம்புகள் வீசப்படுகிறது, அவர் செத்து மடிந்து விட்டார் என்று அந்த நிலைமையில் தகரில் கத்துறாங்க. அன்னைக்கு லுகரில் தகவல் வருது, அந்த அரசர் இறந்துட்டார். யார்? அந்த யமன்வாசிகளுடைய ஏழைகள் இறைநேசர்களுடைய இடத்தை அபகரித்து அந்த தலைமையகமாக ஆக்கணும்னு நினைச்சார்ல அந்த அரசர், அன்னைக்கு காலையில் லுகர்லேயே அவர் இறந்து விட்டார் என்று எழுதுகிறாங்க. இப்படி நீங்கள் பார்க்கிற பொழுது அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இறைநேசர்களுடைய மோதனமும் அன்றே அவனுக்கு சாவு இருக்குது என்பதைத்தான் வரலாறுலேயே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ர் நாட்டில் சத்தீஹா என்ற ஒரு நகர் உண்டு. அந்த சத்தீஹா அந்த நகரில் ஒரு இறைநேசர் இருந்தாங்க, அஹமது சத்தீஹான்னு அவங்க பேரே அஹமது சத்தீஹா. மனசில் என்ன யார் என்ன நினைக்கிறாங்க? இப்போ இங்கே எல்லோரும் உட்கார்ந்துருக்கீங்க, எனக்கு என்ன தெரியும் யார் தூங்கிக்கிட்டு இருக்கா, யார் குளிஞ்சிக்கிட்டு இருக்கா, யார் நிமிர்ந்துக்கிட்டு இருக்கா, யார் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, இது மட்டும் தானே எனக்கு தெரியும். யார் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா நமக்கு தெரியுமா? அது உங்கள் வீட்டை பற்றி என்ன நினச்சிக்கா அது நமக்கு தெரியாது. ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியும். ரசூல்லா தக்பீர் கட்டி தொழுதா முன்னால் நின்று சொல்லும்போது சொல்லுவாங்களாம், பின்னால் நிற்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்காதீங்க, உங்கள் உள்ளத்தையும் பார்க்குறேன், உங்கள் வெளி தோற்றத்தையும் பார்க்குறேன், உங்கள் பக்தியையும் நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நபி அந்த அகப்பார்வை அல்லாஹ் கொடுத்தான். இவங்க அகப்பார்வை உள்ளதை கண்டுபிடிப்பாங்க, தன்னுடைய சீடர்கள் யார் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த அற்புதம் உள்ள இந்த இறைநேசர் அஹமது சத்தியா இருக்காங்களே, இவங்க ஒரு பெண்ணை பெண் கேட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு பெண்ணை உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கேட்டாங்க. அந்த பொதுவாக இறைநேசர்கள் பெரும்பாலும் கிதாபில் பாருங்கள் ஒரு ஏழைகள்னு எழுதுவாங்க. ஏன்னா இறைநேசர்கள்லாம் ஏழைகளாக இருந்ததுனால ஏழைகள்னு எழுதுவாங்க, இறைநேசர்கள்னு எழுத மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழைகளாகத்தான் எல்லாருமே இருந்தாங்க. பெரும்பாலும் பணக்கார அவுலியாக்குங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஒரு பெண்ணிட்ட உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி அஹமது சத்தியா கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஒரு மரியாதையாக எல்லாம் சொல்கிறான்ல, தர்மம் கேட்கும்போது
உனக்கு கை காலெலாம் இருக்கத்தானே செய்து, வேக்கான பேசக்கூடாது. நல்ல சொல்வது சிறந்தது, தர்மம் கொடுப்பதை விடங்கிறான். இல்லை இல்லைன்னா நல்ல நான் அடுத்த இடத்துல கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். உனக்கு கை இல்லையா கால் இல்லையா, நீ எனக்கு கையில் புள்ளை தூக்கிட்டு அலையிற, உனக்கு இதை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். இப்படி நிறைய பேர் மிரட்டிட்டு இருக்கான். ஒரு தடவை கண் முன்னாலே ஒருத்தன் போலீஸை கூப்பிட்றவனே அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம இருந்தால் கொடுக்கணும், இல்லாட்டா மிரட்டக்கூடாது. அது நமக்கு அனுமதியும் கிடையாது. அவன் என்ன சூழ்நிலை இருக்காங்க நமக்கு தெரியவும் செய்யாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, எனக்கு ஏற்பட்ட நெருக்கடி, இந்த உலகம் எவ்வளோ நெருக்கடி ஆயிடுச்சு, இந்த அகமது சதியாவே என்ன பெண் கேட்குற அளவுக்கு என் நிலைமை மோசமாக போச்சுன்னு அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டு. என்ன சொல்லிச்சு, இந்த துன்யா எந்த அளவு எனக்கு நெருக்கடி ஆயிடுச்சு பாருங்க, கொடுமை சொல்லுவோமா இல்லையா, கொடுமை. அந்த மாதிரி இவரே என்னைய பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கா இந்த உலகம் எனக்கு நெருக்கடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை பாருங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வாதம் அடித்து விட்டது. கன்னி பெண்ணுக்கு வாதம் அடித்தானே, வாதம் அடிக்கிறது பெரும்பாலும் வயசானவங்க வந்து பின்னால் ஏதாவது ஒன்று சுகரு ப்ரெஷர் இந்த மாதிரி உள்ள நேரத்தில் தான் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி சாபத்தில் இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா சாகிற வரைக்கும் யாரையுமே கல்யாணமே முடிக்கல. எதனாலன்னா இந்த மாதிரி பெண்ணு கேட்ட நேரத்தில் ஏருக்கு மாறாக பேசிய காரணத்தினால. அதே மாதிரி இறைநேசர்களில் மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த ஒரு மாமேதை இப்ராஹிமுல் ஜாபரி. இந்த இப்ராஹிமுல் ஜாபரி இருக்காங்களே, தான் எப்பவும் ஒபாத்தாகுங்கிறத முன்னாலேயே சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்கிறான் அல்ல, யார் எப்போ இறப்பா எந்த இடத்துல இறப்பாங்கிறது தெரியாதுங்கிறான் அல்ல. ஆனால் சில நல்லவங்களுக்கு அல்லாஹ் கஷ்பு ஞானத்தின் மூலமாக காட்டி கொடுத்துருக்கான். சில பேருங்க முன்னாலேயே கபரை தோண்டி அங்கே போய் உட்காந்துருக்காங்க, நான் அந்த இடத்துல தான் அடக்கப்படுவேன். அதை மாதிரி இவங்க தன்னுடைய மரணத்தையே முன்னால் சொன்னவங்க. இவங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய அணுகுமுறை என்று சொன்னால், சீடர்கள் அழுதுகிட்டு இருந்தால் சிரிக்க வைப்பாங்களா, சிரிச்சிட்டு இருந்தால் அழுக வைப்பாங்களா. இப்போ நாம் ஒரு பயான் பண்ணுறேன்னு வைங்க, இப்போ திக்ர் மஜ்லிஸ் இங்கே ஓதுகிற சத்தம் நான் அங்கேருந்து வரும்போது ஆமினா பள்ளிக்கிட்ட வரும்போதே சத்தம் கேட்குது. இங்கேருந்து நான் பஸ் ஸ்டாண்டில் வந்தால் கேட்குமானா கேட்காது. இதில் ஸ்பீக்கர் வேறு வச்சுருக்குங்க. இந்த ஸ்பீக்கருக்கு வால்யூம் இவ்வளோ தானே, பவர் இவ்வளோ தானே. ஆனால் இவங்க மிஸ்ரில் தன்னுடைய தவச்சாலையில் பயான் செய்தால், உபதேசம் செய்தால், இவங்களுடைய பெண் சீடர் ஒரு பொம்பளை மலை உச்சியில் இருக்கும்போதே அந்த பயான் அந்த பெண்ணு கேட்குமா. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ரசூலா மக்கமா நகரில் இறுதி ஹஜ்ஜில் பயான் செய்யும் பொழுது மினாவில் அந்த ஜபலுர் ரஹமத்துக்கு கீழே பயான் செய்யும்போது 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கு ரசூல்லாவுடைய பயானை கேட்டாங்களாம். மைக்கில் 1.5 லட்சம் பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடனா எப்படிங்க எல்லாரு காரிலையும் கேட்கும், எவ்வளோ பெரிய சலசலப்பு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, அந்த ஹஜ்ஜத்துல் விதால ஒரு ஆளு கூட யார் என்ன செய்யலை, ரசூல்லா அப்படி அல்ல அந்த காதை கொண்டு கேட்க வச்சான். ஆக இப்படிப்பட்ட இந்த இறைநேசர் இருக்காங்களே, இவங்க காலத்தில் ஒரு நீதிபதி, அந்த நீதிபதி பேர் என்ன பேருனா காலியுல் மாலிகி. அவர் என்ன செய்தார், தன் கோட்டையிலிருந்து கீழே இறங்கும்போது கீழே விழுந்து கழுத்து ஒடிஞ்சு போச்சு அவருக்கு. ஏன் அந்த கழுத்து ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னால், இவர் லேட்டஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்தார். இந்த ஆந்திராவில் ஒருத்தன் என்ன செய்தான், ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அவன் போய் கவர்னராக ஆகிட்டான் தெரியுமா. தீர்ப்பு கொடுத்துட்டு கவர்னராக ஆகிட்டான். என்னது, பாபர் மசூதி வந்து இந்த முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆகிட்டான். அவனுக்கே தெரியும் அது என்னது, அந்த இடம் வந்து என்னது முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தீர்ப்பு, அவன் சொன்னது முஸ்லீம், அதெல்லாம் பெரிய வேடிக்கை சொல்லிவிட்டு அவன் என்ன செய்யிட்டான், அந்த போஸ்ட்டு கிடச்சிட்டு இந்த தீர்ப்பை கொடுத்தவொடனே அவன் நேராக போய் என்ன செய்யிட்டாங்க, ஆந்திராவில் கவர்னராக ஆக்கியாச்சவன். இந்த மாதிரி இந்த துட்டுக்கா தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணிட்டான்னா, இந்த இறைநேசருக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தான். இந்த இறைநேசர்களுக்கு இவர் எங்கேயும் பயான் பண்ணக்கூடாது, இந்த ஞான உபதேசம் எங்கேயும் பண்ணக்கூடாது, தடை. நான் ஒரு சமயம் வந்து துபாய்க்கு போயிருந்தேன், ஒரு கொரோனா காலத்துக்கு முந்தி. நான் போய் அங்கே போய் இறங்கியிருக்கேன். அப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து செய்தி ஃப்ளாஷ் நியூஸு டிவியில் ஓடிட்டுருக்கு, யாருமே இங்கே பயான் பண்ணக்கூடாது, இங்கே எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, எங்கே பயான் பண்ணக்கூடாது, வெளியிலேருந்து யாருமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னு டிவியில். ஓன்னா அவனுக்கு 5 வருஷம் ஜெயிலு, 1 லட்சம் தீனாரோ எவ்வளோ திரம்ஸோ ஃபைனுன்ட்டு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டினுடைய கிடுக்குப்பிடி அங்கே இருந்தது. அது மாதிரி இவருங்க எங்கேயும் பயான் பண்ணக்கூடாது, இவருடைய சபையில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தீர்ப்பு கொடுத்தாரு.
அதனாலேயே அவன் கீழே விழுந்து கழுத்து அந்த விபத்து ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் ஆலிம்கள்னால் நந்த ஆலிம்களில் சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்கள் இருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் கட்சியிலையும் ஆலிம்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள ஆலிம்கள் இருக்க என்ன செய்தாங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஷேக் இப்ராஹிமுல் ஜாபரியை வந்து கண்டிக்கணும், இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆன்மீக போக்குங்கிறது பொய்யானதுன்னு சொல்லி தண்டனைக்காக தீர்ப்பு கொடுத்தாங்களாம். என்ன நடந்தது தெரியுமா? அத்தனை பேருக்கும் ஒன்றுக்கே வரல, சிறுநீரே வரலங்க. என்ன ஆகும் நிலைமை நினச்சி பாருங்க. எங்கே அடியில் கை வைக்கிற மாதிரி அல்ல எங்கே பிடிச்சிட்டான் பாருங்க. இங்கே மூச்சு விட முடியுமா? ஒன்றுக்கு வரலன்னு ஒரு பாத்ரூம் வரல, அவன் நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா அரசருக்கும் வரல, அந்த தீர்ப்பு எழுதுனாங்களா அந்த 2ஆம் நம்பர் ஆலிம்களுக்கும் வரல. அவ்வளோ பேரும் சேர்ந்து ஓடி வந்து புரிஞ்சு ஷேக் அவர்களே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன பிறகு மன்னித்த பிறகு தான் சொன்னாங்களாம், என்னுடைய கேத்தல் இருக்குல்ல, நான் ஒழு செய்வன்ல கேத்தல், இந்த கேத்தலை வச்சு நீங்கள் சிறுநீர் கழித்த பிறகு சுத்தம் பண்ணுங்க, அல்லாஹ் ஷிஃபா வாய்க்கிடுவான்னு சொன்னாங்களாம். இப்படி பார்க்கிற பொழுது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரம் சொல்கிறோமில்ல, திமிஷ்க், அரபி ஆங்கில டமாஸ்கஸ் நகரம் சொல்லுவோம். அங்கு இது 1310 கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவங்க தான். சமீப காலம் ஒரு 300 வருஷங்கிறது பல ஆயிரம் இல்லை, ஒரு 300 வருஷம், ஒரு 300 வருஷத்துக்கு முந்தினவங்க தான் ஷேக் அபு ராஷிது திமிஷ்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இவங்களை எப்படிலாம் கேவலப்படுத்துகிறார். இன்றைக்கெல்லாம் இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு இறைநேசர்களை எப்படிலாம் கேவலப்படுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? அன்னைக்கு இருந்த ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசியல் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன பண்ணியிருக்கான், இந்த அபு ராஷிது திமிஷ்கிங்கிற மகானை நம்ம கேவலப்படுத்தணும், சிரிக்க வச்சு அலங்கோலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னுடைய சபைக்கு வர சொன்னான். வர சொல்லிட்டு என்ன செய்யிட்டான், ஒரு ஆம்பளையே பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சுட்டான். இன்றைக்கி பொம்பளை மாதிரி இந்த படங்கள்லாம் பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கிறாங்களா இல்லையா, அதை மாதிரி பொம்பளை வேஷம் போட்டு இந்த ஷேக் வர்றதுக்கு முந்தையே ஒரு பொம்பளை வேஷம் போட்டு அந்த சேலையெல்லாம் உடுத்து அந்த பொம்பளை மாதிரி நகையெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. அப்போ வந்த உடனே ஏன்னா இந்த ஷேக் அவங்களும் வந்தவொடனே அந்த அவரை சொல்லிட்டாங்க, அந்த பெண்ணுங்கிற அவங்க பின்னாலேயே அவங்க துரத்தி பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்தவர் பண்ணு. அவர் என்ன செய்வார், ஒரு பெண்ணு நம்ம பின்னால் ஓடி வருதுன்னு சொல்லி ஓடுவார். அதை பார்த்து நம்ம எல்லோரும் சிரிக்கணும். உண்மையிலே அவர் பெண் இல்லை. ஆக இந்த மாதிரி வரவும் அவங்க வந்தாங்க. சரி இந்த அமைச்சர் கூப்பிட்றாருன்னு வந்தாங்க. அதுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுருக்கானு ஒரு பெண்ணை ஆம்பளையே பொம்பளை மாதிரி அடித்து நீ வந்தவொடனே அவர் போய் கையை போய் பிடிக்கணும், பின்னாலே ஓடணும். அவங்க வந்தவொடனே அவன் என்ன சொல்லுவான், ஹராம் நீ என்ன பொம்பளை பின்னால் வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓட எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா இது செட்டப் தானே பண்ணி வச்சுருக்கான். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நாள் ஆனது, எந்த வீட்டில் இந்த கேவலமான நிகழ்ச்சி நடந்ததோ, எந்த இடத்துல எவன் இதுக்கு இடம் கொடுத்தானோ அந்த வீடு திடீர்னு தீ பிடிச்சது. அந்த வீட்டில் இருந்த சாமான்லாம் பணக்கார வீட்டிலே இருக்காதான் அதிகமாக. அவ்வளோ வேந்த சாமான்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் ஒரு வீட்டில் கேவலப்படுத்துறோன்னா அது பெரிய பணக்கார வீடாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா லாஸ் ஆகுது தீ விபத்தில். 25,000 தங்க காசுன்னு எழுதுகிறார் கிதாபில். அப்படின்னா எத்தனை இன்னைக்குள்ள மதிப்புக்கு 25,000 தங்க காசை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா 2.5 கோடி ரூபா வருது. யாரை? ஒரு இறைநேசரை சபைக்கு அழைச்சி அவரை சிரிக்க, அவரை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்துறது காரணத்தினால் அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. கண்ணடியை ரசூல்லா கூட பயந்துருக்கிறாங்க, கண்ணுக்கு ரசூல்லா கூட பயந்துருக்கிறாங்க. அதனால தான் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு டெய்லி ஏதோ ஊதிட்டு இருந்தாங்க. அவுது பி கலிமாத்தில்லாயி தாம்மா குல்லாவது பிறப்பின்னாசி இறங்கின பிறகு அதை ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு எங்கள் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் ஊதிட்டு இருந்தாங்க. எதை? அவுது பி கலிமாத்தில்லான்னு ஊதிட்டு இருந்தாங்க. அப்புறம் குல்லாவது பிறப்பு ஊதும். அப்போ கண் திருஷ்டிங்கிறது பேராபத்தானது. ஒரு இறைநேசர் வெளியே போயிருந்தாங்க. அவங்க ஒட்டகத்தை ஒரு கண் போட்டான். ஒருத்தன் கண் திருஷ்டியால் என்ன செய்யிட்டான், அடையப்பா என்ன தீவனம் திங்குதுப்பா அந்த ஒட்டகம் அம்மா ஜலவன்
அப்படி எப்போ என்ன அழகாக இருக்குமா, ஏக்க பார்வை ஏங்குது. அந்த இறைநேசர் வெளியே போயிருக்கும்போது அவங்க பேர் அந்த யார், அவங்க பேர் என்ன அப்படின்னா அஷேகு அபுல் ஹசனு சப்பாக் அவங்க பேர். அவங்க தான் வெளியே போயிருந்தாங்க. வந்து பார்த்தா அவங்க ஒட்டகத்தை ஒருத்தன் கண் போட்டு அதை அப்படி துடிச்சிக்கிட்டு கிடக்கு, எஞ்சிக்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு கிடக்கு. அங்கேருந்து வந்தாங்க, பார்த்தவொடனே விளங்கிட்டாங்க. எவன் கண்ணு போட்டான்னு அவன் முன்னால் போய் நின்னாங்க. அவங்கள்ட்ட போய் முடியுமா? இறைநேசர்கள்னு நோண்டிட மாட்டாங்க. கண் போட்டவன எவன் கண்ணு போட்டாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தன் ஒட்டகத்தை கண் போட்டு துடிக்க வச்சான்னவன் முன்னால் போய் நின்னாங்க. ஏன்னா அது அவங்க முன்னால் போய் நின்றுக்கிட்டு என்ன செய்தாங்க, ஹபுசுன் ஹாபிஸ் ஹஜருன் யாபிஸ் ஹபுசுன் அது மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி யானா இவனுடைய கண் போட்டவனுடைய கண்ணுடைய பாதிப்பை அவன் கண்ணுக்கே யாரெல்லாம் நீ திருப்பு, அவனுக்கு பிரியமானதை நீ பாதிக்க வைன்னு சொன்ன உடனே அவன் கண் அப்படியே ரெண்டு வெளியே வந்து விழுந்துட்டு. சில கிதாபில் பார்த்தேன், இந்த ஒட்டகம் போய் அவன் கண்ணை நோண்டிட்டுன்னு ஒரு எஞ்சி போய் நோண்டிட்டு கண் வெளியே வந்து விழுந்துட்டு அது ஒட்டகமும் எஞ்சிட்டு. இந்த மாதிரி இறைநேசர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள் அப்துல் அசீசுல் அத்தபி ரஹமத்துல்லாஹி அலை இருக்காங்களே, அவங்க சபையில் ஒரு ஷியாக்காரன், ஷியா முஸ்லீம். இன்றைக்கி ஆமாம், இன்றைக்கி நம்ம ஈராக்கில் சதாம் ஹுசேன் வந்து ஷஹீதாக்கப்பட்டார்னால அந்த ஷியாக்காரனால தான் ஷஹீதாக்கப்பட்டார். இவங்க தான் அமெரிக்காவினுடைய கைக்கூலியாக இருந்து அவரை காட்டி கொடுத்தது அவன் தான். ஷியாக்காரன் இருக்கானே ரொம்ப மோசமானவன். அபூபக்கர் சித்திக் நாயகை பற்றி பேச்சு வந்தது, அவர்களை பற்றி சிறப்புகளை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள சிறப்பை சொல்லி கேலி பண்ணான். கேட்டிங்களப்போ அவங்களோட சிறப்பு இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்தான், கேலி பண்ணான். உடனே அந்த சபையில் இருந்த அப்துல் அசீசுல் அத்தபி ரஹமத்துல்லா அலைஹி அவன் மேலே சாபமிட்டார்கள். உடனே அவனுக்கு கருங்குஷ்டம் பிடித்தது. ஏன்னா சஹாபாக்களை விமர்சனம் பண்ணதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதே மாதிரி நல்ல விளங்கிங்க, இறைநேசர்கள் வந்து மனசை யார் புண்படுத்தினாங்களோ, அது மனுஷனாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரி, மனசை காயப்படுத்திட்டா. சயீது இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு டெய்லி அவங்க சேவல் வந்து அவங்கள தஹஜ்ஜத்துக்கு சத்தம் போட்டு எழுப்பிட்டிரும். தஹஜ்ஜத்துக்கு அவங்க சேவல் சத்தம் போட்டு அவங்க முழிக்க வச்சுட்டு, ஒரு நாள் அதை சத்தம் போடலை, ஒரு நாள் அவங்களுக்கு தஹஜ்ஜத்துக்கு உடனே கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. கத்த இன்னைக்கு சத்தம் போடலையே, அல்லாஹ் சவுத்தக்க, அல்லாஹ் உன் சத்தத்தை துண்டாக்கன்னாங்க. அதோடு அது சத்தமே போடலை. ஏன்னா அதே மாதிரி மகான் அபுல் ஹசன் சப்பாக் அவங்க ஒரு நாள் கடற்கரையில் ஒளிச்சிட்டு இருந்தாங்க. கடற்கரை திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு கேட்டாங்க. ஒரு திமிங்கலம் ஒரு ஆள் இழுத்துட்டு நடுக்கடலுக்கு போயிட்டு, அவங்க கடற்கரையில் ஒளிச்சிட்டு இருக்காங்க கேத்தல்ல. திடீர்னு ஒரு 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 ஆபத்து ஒரு விபத்துன்னா ஒரு சத்தம், எல்லோரும் சத்தம் போடுவாங்களே, ஓடி வருவாங்களே, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டால், ஒரு திமிங்கலம் ஒரு ஆளை இழுத்து நடுக்கடலுக்கு கொண்டு போயிருச்சுன்னு. உடனே என்ன செய்தாங்க, அவங்க நிலம் அப்படி மாறிட்டு தண்ணிக்கு மேலேயே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. விடு விடு அல்கிஹி, அவரை போடு அப்படின்னு சொல்லி அந்த 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 திமிங்கலத்துக்கு பின்னால் போய் பின்னாலே தண்ணிக்கு மேலே நடக்கிற மாதிரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகும்போது நல்லா சொல்லி காட்டுற அந்த மீன் வந்து அந்த தண்ணிக்கு மேலே அப்படியே மேலே முங்கி போகாமல் அப்படியே பாலம் மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்கிறான வரலாறு எழுதியிருக்காங்களா இல்லையா? அது மாதிரி அந்த திமிங்கலத்தை கீழே போடுனாங்க. போட்டது அதுக்குள்ளே அது தொடைய அதுக்கு பாதிச்சுட்டு அதுக்கு அந்த ஆளுக்கு நீ சாகு அப்படின்னா உடனே அது செத்து விழுந்துட்டு. உடனே அவரை என்ன எஞ்சிங்கன்னாங்க, என்னால் எஞ்சிக்க முடியாது, என் தொடையெல்லாம் கடிச்சிட்டுனோன்னா கடைசியில் என்ன செய்தாங்க, அவங்க நிலைமையே மாறி போய் நிற்கிது. திடீர்னு என்ன செய்தாங்க, அந்த வழி அங்கே போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு கல் மாதிரியே திடீர்னு பாறை கடலில் தெரியுமா இல்லையா, அதை மாதிரி கரை வரைக்கும் அப்படியே கல் மாதிரி வழியாக தெரிஞ்சுது. அப்படியே அவரை தூக்கி கொண்டு வந்தாங்க. ஆக அந்த திமிங்கலத்தை தூக்கி காட்டினாங்க அது செத்த நிலையில். ஒரு இறைநேசர் மனசை அதை காயப்படுத்தியதுனால என்ன ஒரு காலம் அது அவங்களுடைய சீடராக கூட இருந்திருக்கலாம், அதனால தான் அதை திட்டாங்களா என்னன்னு தெரியல. இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசீசுல் பத்தாயிஹி ரஹமத்துல்லா அலை, பத்திஹத்துங்கிறது ஒரு நகர். ஒரு சிங்கம் அந்த ஊரில் நின்றுட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு.
ஒரு வாலிபரை ஒரு காலை ரெண்டாக ஒடிச்சிட்டு கடித்து 2 துண்டா முழங்கால அதான் கடித்து ஒடிச்சிருமில்ல, சிங்கம் ஒடிச்சிருக்கும்லாங்க. அசீசுல் பத்தாயி கிராமத்தில் அலை ஊரில் ஒரு சிங்கம் என்ன செய்ச்சு, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு ஒரு வாலிபரை அப்படியே கவிட்டு போய் அவர் காலை 2ஆக ஒடிச்சிட்டு, உடனே நிறைய பேர் போய் அதை போய் என்ன செய்தாங்க, அதை எதுக்க போனாங்க, யாராலும் முடியலை. உடனே என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஒரு கல்லை தூக்கி சவுண்டு போட்டு மேலே எரிஞ்சாங்க, உடனே செத்து போச்சது. இது மாதிரி அவர்கள் இறைநேசர்களை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் உலகத்திலே உடனே அழிந்தார்கள் என்பது தான் வரல. இன்னைக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது அஷேக் சல்தக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு காலத்தில் மலையில் சுற்றிட்டு திரிஞ்சாங்க. பின்னால் அவங்க ஒரு ஞானியாக உட்காந்து சீடர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக உட்காந்துருந்தாங்க. ஒருத்தன் வந்தான் அவங்கள்ட்ட. அப்போ சொன்னாங்க, டேய் நீ யார் தெரியுமாடா, நான் ஒரு காலத்தில் மலையில் சுற்றி திரிஞ்சிருக்கும்போது சாணியை கொண்டு வந்து, மாட்டு சாணத்தை கொண்டு வந்து, இன்றைக்கி இந்த இந்து மத சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த எருன்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த செவுத்தில் உமியை போட்டு அப்படியே அப்பி அதை வந்து காய வச்சு அது நெருப்புக்கு அடுப்புக்கு பயன்படுத்துவாங்கல்ல, அது எருவு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, சாணத்தை பயன்படுத்துவாங்கல்ல. நீ என்ன பண்ண தெரியுமா, நான் ஞானியாக மலையில் சுற்றி திரிந்த காலத்தில் நீ கொண்டு வந்து மாட்டு சாணத்தை கொண்டு வந்து என்னங்க ரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட கொண்டு நீ கேலி பண்ண தெரியுமா? எப்படி மாட்டு சாணத்தை நல்லா சப்பி கொண்டு வந்து ரொட்டி மாதிரி இருக்கும், பார்த்தா ரொட்டி மாதிரி தானே இருக்கும், அதை பார்த்தா அப்படி தோற்றத்தில் உருண்டையாக தானங்க இருக்கும், எனக்கு ரொட்டி அப்படின்னு சொல்லி எதை தீக்கி தந்த, ரொட்டியை தீக்கி தந்தடா. உனக்கு ஞாபகம் இருக்கா, அல்லாஹ்வுடைய நேசர்களையாடா நீ கேவலப்படுத்துகிற, நீ செய்த இதே காரியம் இனிமேல் யாரும் செய்யக்கூடாது, உனக்கு நான் தரக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து உனக்கு பாடமாக இருக்கணும், அதனால் உனக்கு அதுக்கு ஒரு தனியாக தண்டனையை நான் தரப்போகிறேன்னு சொன்னாங்க. உடனே அவன் வயிறு வெடிச்சிட்டாங்கனே. சொல்ல புரியுதாங்க? நான் அந்த நேரத்தில் எனக்கு அப்படி செய்த அல்லாஹ் அத்தஸ்தஹ்ஸியூ அவுலியா இல்லா, அல்லாஹ்வுடைய நேசர்களையா நீ நக்கல் பண்ணுற, நீ செய்த காரியத்தை நான் உனக்கே என்ன செய்கிறேன், மற்றவங்களுக்கு இதே மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், தண்டனை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செய்தாங்க, சொல்லி முடிக்கிறதுக்கு முந்தைய அவன் வயிறு என்ன செய்ச்சு அங்கேயே வெடிச்சிட்டுன்னு எழுதுகிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்மாயில் யூசுஃபுல் அம்பாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிருகத்திட்ட கூட பேசுவாங்களாம், பறவைகிட்ட கூட பேசுவாங்களாம். சுலைமான் நபியை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறேன்ல, எறும்பு பேசுனதை கேட்க ஹுது பறவைகிட்ட பேசுனதெல்லாம் சொல்லி காட்டுறானா இல்லையா? அதே மாதிரி இந்த இறைநேச செல்வரை பற்றி எழுதுகிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த விதியை ஒவ்வொரு மனிதனுக்கு விதி எழுதியிருக்காங்க, விதியினுடைய பலகையில் எழுதப்பட்டது கூட ஞானிகளுக்கு தெரியும். அதனால தான் தான் எப்போ இறப்பங்கிறது கூட சொல்லியிருக்காங்களா இல்லையா? நிறைய பேருங்களா எப்போ இறந்து போவேன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? லவ்வுல் மாஃபூ விதியினுடைய பலகையில் எழுதப்பட்டது கூட இந்த இறைநேசர் தெரிஞ்சிருந்தாங்களாம். இதை ஒரு மாலிக்கு மதுகபை சார்ந்த ஒரு அறிஞர் என்ன செய்தாரா, நக்கல் பண்ணாராம். ஏப்பா இவர் லவ்வுல் மாஃபூதெல்லாம் இவர் தெரிஞ்சிருக்காருப்பா, அல்லாஹ்வுடைய விதி அது கேலி நக்கல் பண்ணியிருக்கிறார். உடனே என்ன செய்தாங்களாம், ஏன்னா தீர்ப்புலனார், இப்படி யார் சொல்கிறாரோ இவருக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் பேரில், யார் பேரில், இந்த இஸ்மாயில் யூசுஃபுல் அம்பாபி என்று சொல்லக்கூடிய இவர் பேரில் நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பே கொடுத்தாராம், மார்க்கு தீர்ப்பு கொடுத்தாராம். கொடுத்தவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவங்கள்ட்ட இந்த செய்தி அவங்க காதுக்கு போச்சு. அவன் சொன்னாங்களாம், லவ்வுல் மாஃபூதில் பார்த்தேன், லவ்வுல் மாஃபூதில் என்ன எழுதியிருக்குன்னு அவன் எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான். அதனால் எனக்கு என் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவன் தீர்ப்பு வழங்கிட்டான். ஆனால் அவனுக்கு என்ன நிலைமை, அவன் கடலில் முழுகிச்சா ஷாவாங்கிறதே லவ்வுல் மாஃபூதில் இருக்குன்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களா? அவன் ஷாவே இதில் தான் இருக்குது, யக்ரிகு ஃபில் பஹர், கடலில் தான் அவன் மூழ்கி ஷாவாங்கிறது தான் அவனை பற்றி லவ்வுல் மாஃபூதில் நான் பார்த்தேன். அவன் ஆள் அறிவில் கூடணும், விஜய் விடையா, ஜெயலலிதாபதியை விடவா அறிவில் எவ்வளோ பெரிய அறிவில் கூடவனாக இருந்து இப்லீஸை விட உலகத்தில் அறிவில் கூடவன் யாருங்க இருக்கான்? எவ்வளோ பெரிய அறிவாளி அவன், அவனுக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் இருக்கா? அந்த ஆள் என்ன பண்ணானா, பிரெஞ்சு அரசர் இருக்கார்ல, பிரெஞ்சு அரசர் மிஸ்ர் நாட்டு அரசருக்கு சவால் விட்டாராம், நீங்கள் ஒரு ஆலிம் அனுப்பி வைங்க எங்கள் கிறிஸ்துவ அந்த பாதிரிகளோடு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு, அவர் ஜெயிச்சிட்டானா நாங்கள் என்ன செய்கிறோம், அவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம்,
அப்படி ஒரு ஆளை நீங்கள் அனுப்பி வைங்க, திறமையான ஆளை அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்ர் நாட்டு அரசர் இந்த ஆளை பிடிச்சி அனுப்பி வச்சேன். எனக்கு தீர்ப்பு கொடுத்தார்ல, இவர் போகும்போது தான் கடலில் மூழ்கி இறந்தார். ஆக கடலில் மூழ்கி இறந்த விபத்து எதனால் ஏற்பட்ட சாபம்? இவங்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக பண்ண காரணத்தில். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், காதிரியா தரீக்காவுடைய ஷேகுமார்களை சொல்லும்போது அகமதுல் பதவி வரும் பார்த்தீங்களா, அகமதுல் பதவின்னு வரும் பாருங்க. இந்த அகமதுல் பதவி மிஸ்ர் நாட்டில் ஹிஜ்ரி 675 ஒபாத்தானவங்க. இவங்களுடைய ஜியாரத்து ஏன்னா மக்கள் உலகம் உள்ள வந்து கூட்டம் குவிமி கொண்டு இருப்பாங்க. இவங்க ஒரு சமயம் இவங்க வாழ்ந்த பவுலாக் நகரத்தில் பயங்கரமான கூட்டம் மக்கள் ஜியாரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஏன்னா ஒரு அறிஞர் சொன்னார், என்ன இது ரசூல்லாவை சியாரத்து பண்ண வந்த மாதிரி வந்திருக்காங்க எல்லாரும், மதீனாவுக்கு வந்த மாதிரி. என்ன சொன்னார் நக்கலாட்டு, இது என்ன ரசூல்லாவை சியாரத்து பண்ண வந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மட்டமான முறையில் அவர் பயன்படுத்தினார். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொன்னார், அவங்க பெரிய வலியுள்ளாங்க, அகமதுல் பதவி சாதாரண ஆள் கிடையாது, அவங்க பெரிய வலியுள்ளா, அவரை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு நான் ஆள். என்ன சொன்னா, இன்னைக்கு சொல்லுவான்ல, உன்னை விட நான் பெரிய ஆளுப்பா, எனக்கு 10 வீடு இருக்குது 20 வீடு இருக்கும்பா. அதை மாதிரி சொல்ல முடியுமா? அவரை விட நான் பெரிய ஆள் சொன்னவன். அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் விருந்து சாப்பிட போயிருந்தார். மீன் சாப்பாடு, மீன் முள் தொண்டையில் குத்திக்கிட்டு அங்கேயும் போகல இங்கேயும் போகல, சாப்பாடு கொண்டே பிடிச்ச உடனே நம்ம முழுங்குவோம்ல, எது பார்த்தாலும் முடியலை. கடைசியில் அப்படி செப்டிக் ஆகி அப்படி வீங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் கழுத்து புடச்சிக்கிட்டு வந்து அது பேரத்த மர கட்டை மாதிரி ஆயிடுச்சான். கழுத்து புடச்சிக்கிட்டு வந்து அவனுக்கு தூக்கமில்லை, சாப்பாடு இல்லை, குடிக்க முடியல. 1 மாதம் 2 மாதம் 9 மாதம் நாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இந்த செய்தியை யூசுப் பின் அபுகானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அஹமதுல் பதவி ரஹமத்துல்லாஹி அலைஹி வரலாறுல எழுதி காட்டுறாங்க. ஆக ஆரோக்கியம் போயிடும். அவுலியாக்கள்கிட்ட மோதினாலே அவன் ஆரோக்கியம் பாதிச்சிடும். ஒன்று நோய் குணப்படுத்த முடியாத நோய் ஆயிரும், அல்லது அவன் மரணம் வந்துடும், அல்லது அவன் இது மாதிரி. ஏன்னா அதாவது என்னுடைய உஸ்தாத் ஒபாத் ஆயிட்டாங்க. பாக்கியாத்தில் முதல்வராக இருந்தவங்க ஏன்னா ஜெயினுல் ஆப்தீன் ஹசரத் அவங்க இந்த கொரோனா டயத்தில் தான் ஒபாத்தானாங்க. எத்தனை 3 பேர் மொத்தமாக ஒபாத்தானாங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு ஆளுக்கு மோசமான மரணத்தை கொடுக்குறாரு, ஒரு வலியுள்ளாவோடு மோத வைப்பான். அவனை என்ன செய்வானா? அல்ல மோசமான முடிவை ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு அல்ல நாடிட்டா ஒரு அவுளியாவோடு அவரை சண்டை போட வைப்பானால். அப்போ அவங்க வாயால் வந்து மாட்ட வைக்கிறது. கடைசியில் அவர் அழுதுகிட்டு நம்ம அவங்கள பற்றி தப்பாக சொன்னோமேன்னு சொல்லி என்னைய வந்து அஹமதுல் பதவியுடைய மசாருக்கு என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்க உட்காந்துக்கிட்டு யாசீன் வல் குர்ஆன் ரஹீன்னு ஓதியும் போது ஒரு தும்மல் வந்துச்சு, அந்த முள் வெளியே வந்து விழுந்து. எந்த ஜியாரத்தை கொச்சப்படுத்தினாரோ, அந்த கொச்சைப்படுத்தினால் அந்த முள்ளினால் தொண்டையிலே 9 மாதம் அவர் பிணியிலே கடந்தாரோ, அதே ஜியாரத்துக்கு வந்து யாசீன் ஓதி அங்கே ஒரு தும்மல் வந்து அந்த முள்ளு வெளியே வந்து விழுந்தது. கதையா? அல்லாமா அபூ நுஐம் ஹில்யத்துல் அவுலியாவில் எழுதியிருப்பாங்க. 8 பாகம் வலிமார்களினுடைய காவியத்தை எழுதிய அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதீஸை இங்கே பள்ளியாசில் உங்கள் ஹதீஸையெல்லாம் அங்கே பயான்லாம் பண்ணக்கூடாது, உங்கள் ஹதீஸையெல்லாம் அங்கே படிக்கக்கூடாது என்று மக்கள் எல்லாம் ஒரு ஜும்மாவில் என்ன செய்தாங்க, தடை பண்ணாங்க. என்ன நடந்தது தெரியுமா? பள்ளியாசை விட்டு வெளியாக்குனாங்க. பள்ளிவாசலே இடிஞ்சு அவன் மேலே விழுந்துட்டு ஜும்மாவில். எத்தனை பேர் இறந்துருப்பான்? அப்புறம் கடைசியில் மன்னிச்சுக்குங்க தெரியாமல் வாங்கன்னு சொல்லி கடைசியில் என்ன செய்தாங்க, கூட்டு வந்தாங்க. அப்புறம் 2வது என்ன செய்தாங்க, அவங்கள ஊரை விட்டு வெளியாக்குனாங்க. திரும்ப அல்லாஹ் ஒரு பெரிய சோதனையை கொடுத்து அதில் 30% பேர் அது அந்த ஊரில் 30ல் ஒரு பகுதியை 3ல் ஒரு % அந்த சோதனையில். இப்போ கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த நோயில் 3ல் ஒரு பகுதி இறந்தாங்களா அவங்களோட மோதனால். நான் சிங்கப்பூருக்கு போயிருந்த நேரத்தில் சும்மா அடிச்சு விட நினச்சிக்கிறாதியா, நான் சிங்கப்பூர் போனேன் அங்கே போனேன்ட்டு. சிங்கப்பூருக்கு உண்மையிலே 2012க்கு நான் போயிருந்த நேரத்தில் ஏன்னா அப்போ அங்கே ஒரு சலவாத்து மஜ்லிஸ் நடந்தது ரமலானில். அந்த பள்ளி இமாம் வந்து ஏன்னா அவர் நம்ம ஹசன் சாருக்கெலாம் தெரியும், ஆனால் அவர் மஜ்லிஸில் அவர்லாம் வந்திருந்தார். பாளையம் ஹசன் காக்கா இருக்காங்களா, அவங்களாம் அந்த மஜ்லிஸில் வந்தாங்க. அதுக்காக சொல்ல வரேன், நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் அந்த டயத்தில். அப்போ அங்கே ஒரு மிஸ்ரி இமாம் அங்கே இருக்கார். அங்கே ஒரு சலவாத்து மஜ்லிஸில் ஒரு 50வது வருஷமாக ஏதோ நிகழ்ச்சி நடக்குது. அங்கே ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு அறிஞர் வந்திருந்தார். அவர் பயானில் ஒரு செய்தி சொல்கிறாரு,
டில்லியில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததான். டில்லியில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு ஆள் என்ன செய்தாராம், ஒரு வழியுள்ளாவை கேவலப்படுத்தணும், கேலி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்யிட்டான்னா, சந்தூக்கில் போய் படுத்துக்கிட்டான். எங்கே போய் படுத்துக்கிட்டான்? சந்தூக்கில் போய் படுத்துட்டான். படுத்துட்டு என்னைய என்ன செய்யுங்க, ஜனாசா தொழுவைக்கு அந்த அவுளியாவை சொல்லுங்க அப்படின்ட்டான். எல்லாம் வரும்பொழுது நம்ம படார்னு வெளியேருந்து சந்தாக்குலேருந்து வெளியே கேலி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னது. அந்த செய்தியை நான் இது வரலாறில் பார்க்கல, அந்த இமாம் சொன்னது. நான் 2012 உள்ள செய்தியாக்க நான் 2012 அச்சுக்கு போட 2012 நடந்த செய்தி அவர் சொன்னது. அவர் தான் இன்றைக்கி மாநிலத்தின் தலைவராக இருக்கிறார். அவங்க தான் அந்த செய்தியை சொன்னாங்க. டில்லியில் ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு வழியுள்ள கேவலப்படுறதுக்கு நம்ம சந்தாக்கள் போய் படுத்துக்கிட்டு என்னை ஜனாசாவில் தொழுவைங்க, அவர் தொழுவைக்கு சொல்லுங்க. அவர் கூப்பிட்டா ஒரு வழியுள்ளாவாக இருந்தால் நான் உள்ள மையத்து இல்லைப்பா அப்படிலாம் சொல்லணும். வழியுள்ளாவாக இருந்தால் கண்டுபிடிச்சிடுவார். அவருக்கு தக்பீர் கட்டினா நம்ம உடனே வெளியே கேவலப்படுத்திடலாம். நான் மையத்தான் தெரியாமல் நீங்களும் அவுளியாவன்னு சொல்லி கேவலப்படுத்தான்னு நினச்சி அவன் பிளான் பண்ணியிருக்கான். இவங்க என்ன செய்தாங்களாம், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டு அல்லாஹ் மஹ்பீர் லஹு வராமன்னா உண்மையிலே மையத்தாக போயிட்டான். அப்புறம் அங்கேருந்து ஆளை எழுப்பலான்னு பார்த்தா எஞ்சிக்கவே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஏன்னா அவன் விதி அப்படி சில நேரத்தில் வழியை போய் மாட்டிக்கிடுவானா இல்லையா சிலவன். சரிய சிக்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கல்யாண வீட்டில் வரும்போது கையில் பேனா வச்சுருந்து அப்படி தெளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு மேலே சேலையில் பட்டு சேலையில் பட்டுட்டு பலார்னு அடிச்சிட்டான் மாப்பிள்ளை சரிய சிக்தி ஞானியை. என் பொஞ்சாதி பட்டு சேலையில் உங்கள் மைய தெரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். யாரை அடிச்சிட்டான்? சரிய சிக்தி ஞானியை அடிச்சிட்டான். அவன் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே உட்கார்ந்தவன் எஞ்சிக்கிறதுக்காக முயற்சி எடுத்தான்ல, நில தடுமாறி கீழே விழுந்து இறந்துட்டான். எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்தாங்க. அவன் சொன்னாங்களாம், அதாவது அவள் அந்த பெண் மீது உள்ள பிரியத்தில் என்னை அடிச்சிட்டான், என் மீது அல்லாவுக்குள்ள பிரியத்தில் அவனை அல்லாஹ் அழிச்சிட்டான்னாங்களா. அவனுக்கு அந்த பெண் மீது உள்ள பிரியத்தில் என்னை அடிச்சிட்டான், அல்லாஹ் என் மீது உள்ள பிரியத்தில் அவனை அடிச்சிட்டான், அவனை ஒரேடியாக அடிச்சிட்டான் அல்ல. ஆக இப்படி பார்க்கிற பொழுது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 10% தான் சொல்லியிருப்போம். இது ஒரு 10 வாரங்களாக பேச வேண்டிய காவியம். இது இறைநேசர்களோடு மோதினால் அவருடைய முடிவு எவ்வளோ சோகமாகவும் ஆபத்தாகவும் இருக்கும் என்பதை நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பயானிலேயோ எதையோ நம்ம சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு இறைநேசர்கிட்ட ஒரு ஆள் என்ன செய்தார், சபையில் உட்கார்ந்துருக்கும்போது வெளியே சொன்னால் அசிங்கம், ஒவ்வொரு ஆள்கிட்டையாக சொல்கிறது, தன்னுடைய மர்மஸ்தானத்து மேலே கை வச்சு என்ன மாதிரி யாருக்குப்பா இருக்குது, என்ன மாதிரி யாருக்குப்பா இருக்குது, இந்த மாதிரி எவனாவது சொல்லுவானா, இந்த மாதிரி சொத்தம் சொல்லிகிட்டு இருந்தான். அந்த இறைநேசர் என்ன செய்தாங்க, உடனே சிரிக்க வைக்கிறதுக்கா, இப்படி சொன்னால் சிரிப்பாங்களா, கக்கா பூக்காண்டு எல்லாரும் சிரிப்பாங்களா இல்லையா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை கை வச்சு என்ன போல் யாருக்கு இருக்குது, என்ன போல் யாருக்கு இருக்குன்னு இறைநேசர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சிரிக்க ஒரு நாள் ஓங்கி ஒரு அடி வச்சாங்க, போடா நீ. கடைசியில் என்ன ஆயிட்டான் தெரியுமா, பொம்பளை மாதிரி எஞ்சி போனான் அவன், எந்த உணர்வும் இல்லாமல். கடைசியில் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இறைநேசர் சபையில் எப்படிலாம் அசிங்கமாக நடந்திருக்கிறாங்க. கடைசியில் அவங்க பஞ்சாயத்தை சில அன்பளிப்புகளை கொடுத்து இந்த ஷேக் அவங்கள மன்னிக்க தெரியாமல் செய்துட்டான்னு அவங்க அன்பளிப்பை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தாங்களாம். முதல்ல உன் கணவனை திருந்த சொல், வெக்கங்கெட்ட தன்மையை விட்டு அவனை மாற சொல், அப்போ தான் இந்த அன்பளிப்பை நான் வாங்குவேன், இனிமேல் அவர் அதை மாதிரிலாம் செய்ய மாட்டார். சரி போ, உன் நோக்கம் நிறைவேறிட்டுன்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த ஆள் அதுக்கு பிறகு இந்த மாதிரி பேச்செல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆக வெக்கம் குறைவாக இருந்தவர். ஆக நிறைய பேர் பாருங்கள், சோதனைக்கு பிறகு தான் அவன் இறைநேசராக, நிறைய பேர் ஜெயிலுக்கு போன பிறகு சுன்னத்துல் ஜமாத்தாக மாறியிருக்காங்க. ஜெயிலில் போய் அடிகண்டமாக அவனுக்கு அடி விழுந்த பிறகு, அப்போ இது நம்ம எங்கேயோ ஒரு தடவை நம்ம என்ன செய்யிருக்கிறோம், நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்ன செய்திருக்கிறாங்க, இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதாவது வெளி தோற்றத்தை நம்ம என்றைக்குமே இறைநேசர்கள் விஷயத்தில் பார்க்கக்கூடாது. வெளியே பார்த்தா முசாபர் மாதிரி தான் தெரிவாங்க. சொல்லுவாங்க, இப்ராஹிம் ருக்கி சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் மக்ரிப் தொழுக போயிருந்தேன், இப்ராஹிமுல் குராசானி அவங்க தப்பாக ஓதி தொழுதுட்டு இருந்தாங்க. என்னடா இவரெல்லாம் அவுளியாவா, தொழுகை குரானே ஓத தெரில அப்படின்னு அவரை பற்றி நான் தப்பாக நினச்சேன். நல்ல விளங்கிங்க, எத்தனை இறைநேசர்கள் எழுத தெரியாது ஓத தெரியாதவங்களாம் எத்தனை இறைநேசர்களாக இருந்தாங்க.
அதே மாதிரி ஓதவே தெரியல, இவர் என்ன இறைநேசம், இவரை பார்க்க வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்து கிடந்தோம். படுத்து நைட்டு எங்களுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு. குளிக்கிறதுக்காக நம்ம வந்து பள்ளியாசலுக்கு பின்னாலே அஞ்சு நிற்கும்போது எங்கள் துணியில் வந்து சிங்கம் வந்து நிற்கிது, துரத்திட்டு வந்து நிற்கிது. உடனே நாங்கள் எங்களுடைய ஷேக் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க, அவங்கெல்லாம் என்னுடைய விருந்தாளிகள்ப்பா, அவங்கெல்லாம் மனசு சுத்தமாக இல்லாட்டாலும் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாலும் அவங்களாம் என் விருந்தாளி, அதை குத்தி காட்டிட்டாங்க. அவங்க மனசு நம்மளை பற்றி தப்பாக நினச்சாலும் அவங்களாம் என் விருந்தாளிகள், நீ அதை அவங்கள காயப்படுத்தாத சொல்லிட்டு சொன்னாங்களாம். நீங்கள் வந்து எழுத்தை சுத்தப்படுத்துறீங்க, மனசை நீங்கள் சுத்தப்படுத்தலை. எழுத்தை சுத்தப்படுத்துறீங்க, சிங்கத்தை கண்டு பயப்படுறீங்க. நாங்கள் மனசை சுத்தப்படுத்துகிறோம், எங்களை பார்த்து சிங்கம் பயப்படுதுன்னாங்களாம். ஆக அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கியுருள் புரிவானாக. நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக பல வருடங்களாக நம்முடைய தலைவர், நிர்வாக பெருமக்கள், நம்முடைய நேனா காக்கா, தொடர்ச்சியாக நிர்வாகிகள் நமக்கு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை அவன் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய வாழ்நாளில் இறைநேசர்களை பற்றி மரியாதையோடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.